1947க்கு அப்புறம் இது நடக்குது. அப்போ எல்லா பத்திரிகையிலையும் செய்திகள் வந்துச்சு. அந்த பதிகத்தோட முதல் 4 வரிகள் நான் சொல்கிறேன். அதில் 11 பதிகம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட அந்த 4 வரிகள் மட்டும் நான் சொல்கிறேன். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. சிவன் கையில் எப்படி வீணை வந்ததுன்னு ஒரு அன்பர் கேட்டார். பிரளய காலத்தில் சிவபெருமான் கையில் வீணை இருக்கும். அவர் வீணை வாசிப்பாராம். அதனால மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததுனா. திங்களும் கங்கை அணிஞ்சிருக்கான், என் மனசுக்குள்ளாம இருக்கான். அதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 ராகுகேது பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல. இன்னைக்கும் நடைமுறையில் நடக்கிறது. இசைக்கு வீராமன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எங்க வெளிநாட்டுக்கு போனாலும் நான் அந்த பதிகத்தை பாடி ஒலிப்பதிவு செய்து அவருக்கு அனுப்பிடுவேன். அவர் பிளேன்ல ஏறப்பாது கேட்பாரு. அது மட்டும் இல்ல பயணம் போயிட்டு அக்காம்பாரு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர் தலையில கை வைத்து ஆசிரியர் அவருக்கு அந்த சொல்லுல அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை. அக்கா என் பயணம் நல்லபடியா முடிஞ்சது. அப்போ அன்றிலிருந்து இன்று வரை எல்லோருக்கும் பயண பாதுகாப்பு, கோள்களால் வரக்கூடிய தீமைகளை நீக்குகின்ற திறம் எல்லாம் இருக்கிற கோளறு பதிகத்தை நான் பாடி காமிச்சிடுறேன்.